நம்ம ஒர்க் என்வாயன்மெண்ட்ல அடிக்கடி VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சினாரியோ சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, எனக்கு இங்க ஒரு எம்ப்ளாயி ஐடி இருக்கு. இதோட மல்டிபிள் அவுட்புட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வாட்டி VLOOKUP போட்டுட்டு அந்த லாஸ்ட்ல இருக்க காலம் நம்பரை மட்டும் ஒரு ஒரு வாட்டி வந்து மாத்திக்கிட்டே இருப்போம் டைனாமிக்கா. இதை பண்ணாம ஒரே ஒரு VLOOKUP மட்டும் நீங்க போட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லா அவுட்புட்டும் ஒரே ஷாட்ல உங்களால எடுத்துட முடியும். அது எப்படி பண்றதுன்றத பார்த்துடலாம். சேலஞ்ச் 365 டே 34 ஈக்குவல் டு VLOOKUP. VLOOKUPல 4 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும். அதுல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லுக்அப் வேல்யூ. லுக்அப் வேல்யூ அப்படின்னா என்னன்னா, நீங்க எதை சர்ச் பண்ண போறீங்களோ அதுதான் லுக்அப் வேல்யூ. இந்த சினாரியோல எம்ப்ளாய் ஐடி தான் என்னோட லுக்அப் வேல்யூ. ஏன்னா நான் அதை வச்சு தான் சர்ச் பண்ண போறேன். எம்ப்ளாய் ஐடியா நான் ஃபர்ஸ்ட் செல்லா கொடுத்துட்டேன். செகண்ட் பாத்தீங்கன்னா டேபிள் அரே. டேபிள் அரே அப்படின்னா அந்த ரா டேட்டா எங்க இருக்கோ அதுதான் உங்களுடைய டேபிள் அரே. இந்த சினாரியோல இதான் என்னுடைய ரா டேட்டா, இங்க சர்ச் பண்றேன். அதுலயும் ஒரு கண்டிஷன் இருக்கு VLOOKUPக்கு. என்ன அப்படின்னா, நீங்க எதை சர்ச் பண்றீங்களோ நீங்க ட்ராக் பண்ணும்போது அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் காலமா இருக்கும். இந்த சினாரியோல எம்ப்ளாய் ஐடியை வச்சு நான் சர்ச் பண்றேன். சோ அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் காலம். எனக்கு வந்து எல்லா காலமோட அவுட்புட்டும் வேணும், எக்ஸப்ட் எனக்கு வந்து ஜெண்டர் தவிர வேற எல்லா அவுட்புட்டும் வேணும். அதனால நான் என்டையரா எல்லா ரேஞ்சுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ என்னோட டேபிள் அரே முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல தான் காலம் இண்டெக்ஸ் நம்பர்ல நம்ம என்ன பண்ணுவோம், எந்த அவுட்புட் வேணுமோ அந்த நம்பரை மட்டும் கொடுப்போம்ல. சோ அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்னா, மல்டிபிள் அவுட்புட்ஸை உங்களால கொடுக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கர்லி பிராக்கெட்ஸை மட்டும் உங்களால போட்டுக்கணும். இந்த கர்லி பிராக்கெட்ஸ் போட்டு எது எதெல்லாம் அவுட்புட்டா வேணுமோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் கமா போட்டு கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு எம்ப்ளாய் ஐடி வேணும். என்னோட காலம்ல இருந்து எம்ப்ளாய் ஐடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலமா இருக்கு. சோ அதனால ஃபர்ஸ்ட் காலம். ஏன்னா இங்க சர்ச் பண்ணதுல இருந்து தான் காலம் நீங்க பார்க்கணும். சோ நான் எம்ப்ளாய் ஐடில இருந்து தான் வந்து ட்ராக் பண்ணிருக்கேன். சோ அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் பாத்தீங்கன்னா நேம். நேம் வந்து எனக்கு செகண்ட் காலமா இருக்கு. சோ நான் நேம் வந்து 2 கொடுத்துறேன். 3ல ஜெண்டர் இருக்கு. எனக்கு ஜெண்டர் வேணாம். என்னோட ஹெடர்ல ஜெண்டர் கிடையாது. அதனால நான் 3 கொடுக்கல. இப்போ 4 வந்து சேலரியா இருக்கு. சோ நான் 4 செலக்ட் பண்றேன். அதே மாதிரி 5. 5 பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த். எனக்கு டேட் ஆஃப் பர்த் வேணும். நான் 5. கர்லி பிராக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ரேஞ்ச் லுக்அப்னு இருக்கு. இது வந்து எக்ஸாக்டா மேட்ச் ஆகணுமா இல்ல அப்ராக்சிமேட்டா மேட்ச் ஆகுனா போதுமா அப்படின்றது. இந்த அப்ராக்சிமேட் மேட்ச் வந்து வெறும் நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும், டெக்ஸ்ட்டுக்கு ஒர்க் ஆகாது. சோ இந்த சினாரியோல எனக்கு எக்ஸாக்டா மேட்ச் பண்ணும். சோ அதனால நீங்க என்ன பண்ணிடுங்கன்னா, இந்த ஃபால்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் ஆச்சு பாத்தீங்கன்னா, உங்களால பாருங்க சிங்கிள் ஷாட்ல உங்களுக்கு தேவையான அவுட்புட்டை ஒரே ஒரு வாட்டி VLOOKUP ஃபங்க்ஷன் போட்டா போதும், உங்களால அவுட்புட்டை ஈஸியா எடுத்துட முடியும்.